வாழ்க்கை துணை நலத்தில் கடைசி 2 குறட்பாக்கள், அதாவது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 9வது மற்றும் 10வது திருக்குறளை நாம் பார்க்கலாம். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. புகழ்ந்து பாராட்டி சொல்லக்கூடிய மனைவியை பெறாதவர்களின் வாழ்வில் நல்ல ஏறு போல் பீடு நடை, சிங்கம் போல தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்வை இல்லை, அவர்கள் இழக்கிறார்கள். பெண்கள் சிறப்பாக அமைந்தால் ஆண்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதே இதன் பொருளாக கருதப்படுகிறது. வாழ்க்கை துணை நலத்தின் அடுத்த குறளுக்கு போகலாமா? 10வது குறள். மங்களம் என்ப மனைமாட்சி, மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் தன்கலம் நன்மக்கள் பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. ஒரு மனைவியின் நல்ல குணங்களே ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. அந்த அடித்தளத்தின் சிறப்பான அடித்தளத்தின் விளைவாக விளைகின்ற பயிர்கள் நல்ல குணமுள்ள நல்ல மக்கட்பேறு. ஒரு கணவன் மனைவி இடையே நல்ல அந்நியோன்யமும் அன்பும் சிறந்த குணங்களும் விட்டு கொடுத்தலும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வின் சிறப்பானது எதற்காக சிறப்பிக்கப்படுகிறது என்றால் அவர்களிடையே உருவாகும் நல்ல மக்கட்பேரை பொறுத்து அமைகிறது என்பது இதன் பொருளாகும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கை துணை நலம் பார்த்தாச்சு. அடுத்து உள்ள பிற தலைப்புகளில் உள்ள அதிகாரங்களை நாம் பார்க்கலாம். முயன்று பாருங்கள். 10க்கு 1 பழுதில்லை. 10ல் ஒரு குறளாவது உங்கள் மனசில் நிற்கும்னா அதுவே பெருசு. நன்றி, விடை பெறுகிறேன்.